அடுத்து வரக்கூடிய 8 அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போதே சபாநாயகர் ஜகத் பெக்குனரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுகள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அர்ஜுனாவின் வெறுப்பு பேச்சுகளை ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்குமாறு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்த போது, அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எனக்கு பல கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை இந்த சபைக்கு அறிய தருகிறேன். குறிப்பாக இந்த உயரிய சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் உரித்தாக இருக்கின்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி இந்த சபைக்கு வந்து பதிலளிக்க முடியாத தரப்பினர் தொடர்பாகவும் இந்த சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மற்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் மற்றும் பல்வேறு வெளி சமூக அமைப்புகள் மற்றும் சமய அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் குழுவினரை இலக்கு வைத்து மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அவதூறான கருத்துக்கள் தொடர்பில் அதிருப்தியை வெளியிடுகிறேன். இவ்வாறான கருத்துக்களை தவிர்க்குமாறு உரிய உறுப்பினருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் எனது அறிவுரையை கேட்டு நடப்பதற்கு தவறிவிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கருத்துக்கள் தொடர்பில் தேசிய நல்லிணக்கத்திற்கும் ஒற்றுமைக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பை கருத்தில் கொண்டு 2025 ஆண்டு மார்ச் மாதம் 20, 21, ஏப்ரல் மாதம் 8, 9, 10, மே மாதம் 6, 7, 8 ஆகிய நாடாளுமன்ற அமர்வு நாட்களில் நாடாளுமன்றத்தில் வெளியிடும் அர்ஜுனாவின் உரைகளை சமூக ஊடகங்களிலோ நேரடியாகவோ ஒளிபரப்புவதை இடைநிறுத்துமாறு நான் உத்தரவு பிறப்பிக்கின்றேன் எனவும் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார்.